நடத்தி நடத்தி நீ உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. Wir haben es warm, andere nicht. Für Menschen auf der Flucht. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனை தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியை இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே. நான் என்ன சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன். 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 நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்தது. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்கு செய்ததை.
அனாதையை தனிமையிலே அலைந்த என்னையே தேடி ஓடி வந்து ஆதரித்திரே. விரும்பா பாத்திரமாய் இருந்த என்னையே விரும்பின கரத்தினால் ஆசீர்வதித்தீரே. நான் என்ன சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன்? நான் என்ன சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன்? நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன்? அவர் எனக்கு செய்தது நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன்? அவர் எனக்கு செய்தது. பாழான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்திரே. கடக்கவே முடியாத பாதையிலெல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்திரே. நான் என்ன சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன்? நான் என்ன சொல்லுவேன், உம்மை எப்படி பாடுவேன்? நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன்? அவர் எனக்கு செய்ததை நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன்? அவர் எனக்கு செய்ததை நான் உம்மை உயர்த்துவேன், உமது அன்பை பாடுவேன். இயேசுவை உம்மை உயர்த்துவேன், உமது அன்பை பாடுவேன். நான் உம்மை உயர்த்துவேன், உமது அன்பை பாடுவேன். இயேசுவை உம்மை உயர்த்துவேன், உமது அன்பை பாடுவேன். எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை. எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. Praise Lord, Pastor ஐயா. கேக்குதா? ஓ கேக்குது. எங்க பாப்போம் வீடியோவை. வீடியோ ஆன் பண்றதா? ஓகே. பாப்போம். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்ட ஓகே பாஸ்டர் ஐயா. ஓகே, நீங்க இந்த ஒரு 5 minutes முதல் வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாட்டு நீ பாடிடுவா பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர் ஐயா.
ஒரு 5 மினிட்ஸ் முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு ஜெர்மனி டைம் 4:02 மட்டும் செய்யுங்களேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் பாஸ்டர் ஐயா. நம்ம எலிமெண்டா இன்னொரு ஃபோனில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஓ, ஃபோன் இருக்கு, ஃபோன்ல பிரச்சனை இல்லை. ஃபோன்ல வேற மற்ற கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே. ஓகே பாஸ்டர் ஐயா. லெஸ்லி ஐயா நினைக்கிறேன் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கு. இப்ப ரெக்கார்டிங் போட்டு போயிட்டு நிக்குது. மற்றது ரெக்கார்டிங் நிக்குது. மற்ற நித்தியன் டிவி ஜாயின் பண்ணி ரெண்டு இருக்கு. நான் அப்படியே பாட்டுல போட்டு டிவில லைவா போகும். ஓகே பாஸ்டர் ஐயா. இந்த சவுண்ட் ஓகே தானே? இந்த சவுண்ட் ஓகே தானே பாஸ்டர் ஐயா? ஓகே பாஸ்டர் ஐயா. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நான் பாட்டு போட்டு விடுறேன். போட்டு நீங்க ஒரு 5 மினிட்ஸ் முதல் ஸ்டார்ட் பண்ணா சரி. 5 இல்லாட்டி 4 மினிட்ஸ் முதல். ஓகே, தேங்க் யூ பாஸ்டர் ஐயா. ஓகே. தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனா, தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனா, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே, உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. Es gibt so viele schlechte Führungskräfte in Deutschland und dabei sind sie nicht ab. நீங்கா நினைவுகளை மனதில் நான் வைத்திருப்பேன், காலம் மறைந்தாலும் இதை நான் எதை தைத்திருப்பேன், வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளது, நினைப்போ அனைப்போ என்ற யாரும் இல்லாமல்
கசிந்தே நினைவுள்ளது மடியில் விழுந்தே அழுது துடித்தே காதலி வாழ்க்கை போதுமென்றே முறையை கண்கள் துடைத்தே இது வாழ்க்கை போதுமென்றே நெற்றதில் நீர் பதித்தீர் மகனாய் சோகங்கள் நான் பகிர்ந்தேன் மனதாய் வாழ்க்கையில் உறவு கொண்டீர் இதுவே போதுமென்று. கடினம் தோன்றும் சில நிமிடங்களில் உம்மை இழந்து பகைத்து பிரிந்திருந்தேன் நிலைகள் தடுமாறும் நொடி பொழுதில் உம்மை ஐயோ ஐயோ நோகடித்தேன் மனம் விட்டு பேச வைத்திரே நெஞ்சார என் மனதை பாட வைத்திரே மனம் விட்டு இயேசு என்று பேச வைத்திரே நெஞ்சார என் மனதை பாட வைத்திரே என் வாழ்வில் இது மட்டுமா கனவாய் விளங்கும் அனைத்தும் நினைவும் ஒரு நாள் வருமே அன்பால் எனக்காய் நீ தரும் அனைத்தும் உலகம் கண்டு வியந்திடுவே நெஞ்சதில் நீர் பதித்தீர் மகனாய் சோகங்கள் நான் பகிர்ந்தேன் மனதாய் வாழ்க்கையில் உறவு கொண்டீர் இதுவே போதும் என்று. Wenn du auch von einer fallenden Aktie profitieren willst, கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர் கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர் நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர் அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன் வேண்டுவதை பார்க்கணும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன் அடைத்ததின் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன் வேண்டுவதை பார்க்கணும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன் சின்ன சின்ன ஆசைகள் பார்க்கிறேன் ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறேன் முற்று அறிந்த போதிலும் மல்லையை வைக்கிறேன் ஆசைகள் பார்க்கிறேன் ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறேன் மூடல் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறேன்
கேட்பதில் தவறு சித்தப்படி கேட்கிறேன் நீ தந்த வாழ்க்கையில் அர்த்தமதை சேர்த்திடும் மனதின் ஆழங்கள் அறிந்திருக்கின்றேன் அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றேன் எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து பிறகிறேன் இதை கண்டு சிரித்தாலும் என்னை விட்டுக் கொடுக்கிறேன் யாரும் அறியாமல் அச்சங்களை பார்க்கிறேன் அகத்து விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவி நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர் நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர் அடுப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டே வேண்டுவதை பார்க்கணும் அதிகம் சொல்லுங்க பாஸ்டர் ஐயா. பாஸ்டர் ஐயா இனி டைம் இருக்கு ஒரு 2 minutes இருக்கு தானே? 3 minutes start 3 minutes இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். Ranjini, can you hear me? அதிகமாய் No, பெற்றுக்கொண்டே you have to unmute your line. சின்ன சின்ன ஆசைகள் பார்க்கிறேன் Can you hear me now? Yeah, that's fine. Okay. Yeah, I just want to check, Yeah, that's good. You did. Thank you. Yeah. Evangelist Anna, can you on the video? Yeah. All right. Okay. So it'll be live on the TV too, eh? Okay. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை உலகமெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நத்தார் புத்தாண்டு வாழ்த்துகள் மூடாக அந்த நாட்களில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை
என்றென்றும் உள்ளதா இருக்கிறது. கடந்த நாட்களிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே இந்த நாட்களிலே புதிய நாளுக்குள்ளே நடத்தி வரப்போகிறார். அதனாலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இந்த நாட்களில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் சேர்ந்த இந்த நாட்களே ஒரு சற்று நேரம் இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிப்போம். என்னோடு கூட வாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா மகிமைக்கு பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஐயா. நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனையில் பிரியமுள்ளவரே, ஆராதிக்கப்படத்தக்கவரே, உமக்கே ஆராதனை. எந்தன் இயேசு ராஜாவே, இயேசுவே எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உமக்கே மகிமையையும் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம். நன்றி அப்பா.
நன்றி ராஜா. நல்லவரே, வல்லவரே, இருப்பவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, நன்றியே சையா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவர் ஐயா, நீர் உன்னதமானவர் ஐயா, நீர் மகிமைக்கு பாத்திரர் ஐயா. உன்னதத்தில் என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று உன்னதத்தில் என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புவிதனிலே விருப்பம் இன்று நிறைவேறட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உங்கள் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உங்கள் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. உம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உங்கள் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உங்கள் நாமம் வாழ்க. ஆமீன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயாவோட கரத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா. Praise the Lord. Thank you, Pastor. Thank you, Pastor ஐயா. Praise the Lord, everyone. On behalf of Jesus Glory Family, we welcome everyone in the name of our Savior Jesus Christ. Children of God should be joyful, peaceful, and victorious. That is the ultimate will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக இந்த கனடா நேரப்படி காலை நேரத்திலே, லண்டன் நேரப்படி மாலை நேரத்திலே, ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு நேரத்திலே அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவ பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும் படிக்கு கர்த்தர் தமது கிருபையை பெருக பண்ணுகிறார். Apostle John Paul says, open the gates of your hearts and let him. So let the Jesus Christ will be in your heart, and if you do, you will have most wonderful Christmas this season. But more than that, you will have eternal life. You will have the assurance of going to heaven. My dear brothers and sisters, you can be lose your health and recover. You can be lose your money and recover. You can be lose your family and recover. But without Christ, you are lost. Once again, I say, like, without Christ, you are lost. So accept Jesus Christ, your Savior. Thank you, everyone. And we'll move on to our special Sunday Christmas service. We have opening prayers. Brother Ranjan from London is going to do our opening prayers. Praise the Lord, brother. We welcome you. Praise the Lord. Hallelujah. இந்த வேளையில இந்த மாத கடைசி டிசம்பர் மாதம் வந்திருக்கின்றோம். இந்த வேளையில ஒரு சமாதானத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அது மட்டுமில்ல தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேளையில நான் ஜெபித்து ஆரம்ப ஜெபத்தை நான் நடத்துகின்றேன். கிருபை இரக்கமுள்ள தேவன் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே ஆரம்பம் முதல் முடிவு வரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே,
பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு புரோகிராமிலும் தேவனை ஒரு பிரசன்னம் இருக்கும்படியாய், ஒரு ஆளுகை இருக்கும்படியாய், ஒரு சமாதானம் இருக்கும்படியாய் ஆண்டவரே நீ கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருஷம் ஐயோ ஆண்டவரே இந்த வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் நீ ஒவ்வொரு உள்ளங்கையில வரைந்திருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு தேவையில நீ நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். ஆரம்பம் முடிவு கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. வயது வாசிப்பு ஆண்டவரே, வார்த்தை பகுதி ஆண்டவரே, பாட்டுகள் ஒவ்வொன்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வாதம். Thank you, Brother Ranjan. God bless you and your family. We have a Bible reading from Sister Ellen from Canada. That's Luke chapter 2, verses 1 to 14 in English. Sister Ellen, over to you. God bless you all. Thank you, Pastor Andres. I would like to read from about the birth of Jesus, like it was mentioned, Luke chapter 2, verses 1 to 14. In those days, Caesar Augustus issued a decree and a consensus should be taken of the entire Roman world. This was the first consensus that took place while it was in Quirinius, who was the governor of Syria. And everyone went to their own town to register. So Joseph also went up from the town of Nazareth in Galilee to Judea to Bethlehem in the town of David, because he belonged to the house of and the line of David. He went there to register with Mary, who was pledged to be married to him and was expecting a child. While they were there, the time came for the baby to be born, and she gave birth to her firstborn, a son. She wrapped him in clothes and placed him in a manger, because there was no guest room available for them. And there were shepherds lying out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today, in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord. This will be a sign to you. You will find a baby wrapped in clothes and lying in a manger." Suddenly, a great company of the heavenly hosts appeared with the angel, praising God and saying, "Glory to God in the highest heavens, and on earth peace to those on whom his favor rests." May the Lord bless his word to all of us. God bless you all. Thank you, Sister Allen. Thank you very much. God bless you and your family. Next, we have a worship from Sister Karen from India. She's going to do the worship. Sister, over to you, please. Thank you, Pastor. Hallelujah. Praise be to the name of Jesus. And greetings to you all in the name of Jesus. Let us sing the song. When Joshua was leading the Israelites, what did he say? He said that to everybody that do whatever you want to do, but as for me and my house, we will serve the Lord. Hallelujah. And that's what the Lord wants to hear from everybody and each and everyone who is present over here, that we as people of God, we should serve the Lord. Hallelujah.
Your love, O Lord, is strength to my soul. Hope for tomorrow, it won't let go. Your presence is the joy of my life. To you I lift my eyes. Your love, O Lord, is strength to my soul. Hope for tomorrow, it won't let go. Your presence is the joy of my life. To you, I As for me and my house, we will serve the Lord. We will sing of your love forevermore. As for me and my house, we will serve the Lord. Serve the Lord. Your word alone, a lamp to my feet, a light to my path as you lead in me. Your ways, O Lord, are higher than mine. To you I lift my eyes. As for me and my house, we will serve the Lord. We will sing of your love forevermore. As for me and my house, we will serve the Lord. Serve the Lord. Hallelujah. In this evening time, the Lord wants to hear that my child wants to serve me. Hallelujah. In this Christmas time, in this season of love and in the season of hope, let us confess to our mouths that, Lord, you are our hope, Lord Father. Hallelujah. And Father, we want to serve you. Hallelujah. And we want to sing your love forevermore, Father. Hallelujah. To everyone who is around us and to everyone who might not love us, Father. Hallelujah. But Lord, we want to sing of your love forevermore, not for today, not for the Christmas season, Father, not for just December, not for only New Year, but Lord, hallelujah. Lord, for whole year, for every time, Lord, we want to sing of your love forevermore. Hallelujah. Open up every door, write it on every wall, sing it in every room, Jesus. Open up every door, write it on every wall, sing it in every room, Jesus. Open up every door, write it on every wall. Sing it in every room, Jesus. Open up every door, write it on every room. Sing it in every room, Jesus. Your love, oh Lord, is strength to my soul. Hope for tomorrow, it won't let go. Your presence is the joy of my life. To you I lift my eyes. Sing with me. As for me and my house, we will serve the Lord. We will sing of your love forevermore. As for me and my house, we will serve the Lord. Serve the Lord. In my house, we will serve the Lord. We will sing of your love forevermore. As for me and my house, we will serve the Lord. Serve the Lord. Open up every door, write it on every wall.
Sing it in every room, Jesus. Open up every door, write it on every wall. Sing it in every room, Jesus. Open up every door, write it on every wall. Sing it in every room, Jesus. As for me and my house, we will serve the Lord. We will sing of your love forevermore. As for me and my house, we will serve the Lord. Serve the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. We praise your holy name, Father. Hallelujah. Help us to sing of your love forevermore. Hallelujah. Oh, help us to speak of your love to others, Lord. Help us to show your love to others, Lord, through our life. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. We praise you, Lord. Hallelujah. Oh, Father, hallelujah. We will love you, Lord Jesus. Hallelujah. We will trust you in every situation, Father. Hallelujah. Oh, Father, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Oh, many people are facing persecution. Hallelujah. Oh, at many corners of the world for proclaiming the love of God. Hallelujah. But we shall thank the Lord that we are singing of love, and still, hallelujah, we are in good conditions. We are without the persecution, but hallelujah, we shall pray and we shall, hallelujah, seek the guidance from the Lord. Hallelujah. And seek his grace to speak of his love forevermore. Hallelujah. Oh, no matter whichever the situation might be, oh, no matter, hallelujah, you might have the happiness or peace in your life, but Father, hallelujah, we want to speak of your love, and Lord, we want to trust you in every situation. Hallelujah. Oh, Father, hallelujah. All to Jesus I surrender. All to him I freely give. I love and trust in all to Jesus I surrender. All to him I freely give. I will ever love and trust him in his presence daily live. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus I surrender. Make me Savior, only thine. Let me feel the Holy Spirit, truly know that thou art mine. I surrender all, Father, we surrender all to thee, my blessed Savior, I surrender all to Jesus I surrender, Lord.
Lord, I give myself to thee. Fill me with thy love and power. Let thy pressing fall on me again. All to Jesus I surrender, Lord. I give myself to thee. Fill me with thy love and power. Let thy blessing fall on me. I surrender all to Holy Spirit. Surrender all to thee, my blessed Savior. I surrender all. I surrender all, Father, hallelujah. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. Oh, hallelujah. The songs that we sing, hallelujah, those are not just mere words, hallelujah, but Lord, help us to do, hallelujah, help us to do it in action, Father, hallelujah. Whatever that we may speak, Father, Lord, whatever that we may sing, Father, Lord, help us, Father. Father, we are weak and Lord, we are not perfect, but Father, we want to run towards the goal, Father, hallelujah. We want to receive the reward, Father, hallelujah. Lord, may our eyes be on the reward, Father, hallelujah. Oh, Jesus, hallelujah. For those who love him, hallelujah. For those who love him, hallelujah. He will do everything for them, hallelujah. But our love should not be seasonal, hallelujah. But our love should not be just in the times of happiness, but our love should be on him in every situation, hallelujah. Thank you, Father. We give you all the honor and all the praise, Father, hallelujah. Thank you for your love, Lord Jesus. Help us to love you more in the season of love, Father. Lord, help us to love others and to bless others in this season of love and blessing and hope. Thank you, Jesus. God bless you, everyone. Thank you for this time. Amen. Thank you, Sister Karen. Isaiah chapter 43 verses 21 says, "These people I formed to praise me." இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 21 இப்படியா சொல்லுகிறது. Once again, we thank you, Sister Karen, for the wonderful worship. Next, we'll move on to, we have a Tamil Bible reading from Pastor Kishore from Sri Lanka. Is going to do the Tamil Bible reading. Luke chapter 2 verses 1 to 14. Pastor Kishore, over to you. Okay. லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14வது வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராஜாவினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடினாலே தனக்கு மனைவியாகி நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதி எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நசரேத்திலுள்ள யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி
முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். குணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். Thank you, Pastor Kishore. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவ ஆசீர்வாதிப்பாராக. We have a special song from Sister Annie from Sri Lanka. She is going to do the special song. Sister Annie, we welcome you on behalf of Jesus Glory Family. Over to you. Praise the Lord, Pastor. Praise the Lord. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேணுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேணுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. எப்போதும் நீர் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, எப்போதும் புகழ் நான் பாடுவேன்
என்றுமே என்றுமே என்றென்றுமே. தேங்க்யூ பாஸ்டர். Thank you so much, Sister Annie. God bless you and your family. Next, we have an announcement from Evangelist Anand from Sri Lanka. She's going to do the announcement. Sister, go ahead, please, for the announcement. Praise the Lord, everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகப்படுவது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்குரிய வாக்குத்தத்தம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எசாயா 55:3. இன்றைய ஆராதனையை பாஸ்டர் ஆனந்த் இஸ்ராயல் அவர்கள் நடத்துகிறார்கள். அத்துடன் தேவ செய்தியை பாஸ்டர் எட்வின் பேர்னர் ஐயா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து எமக்கு வழங்குவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சகோதரி அனா அவர்கள் இலங்கையிலிருந்து தேவ செய்தியை எமக்கு வழங்குவார். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறுவர் வாலிபர் ஊழியம் சகோதரி மிதிலாவின் தலைமையில் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெறுகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ இவாஞ்சலிஸ்ட் அனந்த். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. So now we have a special worship from Pastor Israel from India. Pastor Israel Anand is going to do our worship. Pastor, we are handing over to you, Pastor. Thank you. Yes, Pastor. Thank you. Can you hear me? Yes, Pastor. Okay, thank you. ஆண்டவர் மறுபடியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே நல்ல அருமையான இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியத்தோடு இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அடியனுக்கு பாராட்டியிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நல்ல நாளிலும் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் விசேஷித்த இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாய் நாம் ஆமென் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் இந்த பூமியிலே நம்மை தேடி வராதிருந்திருந்தார். அவர் மாத்திரம் அந்த பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நம்மை தேடி வராதிருந்திருந்தார், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்க்கையை மரணம் என்கிற நரக ஆக்கினை சூழ்ந்திருக்கும். உலகம் முழுவதும் மரித்து போயிருந்தது. ஆதாம் ஏவாளிலிருந்து மரித்து போன பாவத்தில் மரித்த மரண சந்ததி பூமியிலே பரவினது. உலகம் முழுவதும் மரித்து போயிருந்தது. அந்த மரித்து போயிருந்த இந்த உலகத்தில் உதித்த தூய ஒளியாய், பரிசுத்தராய், பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அவர் மட்டும் வராதிருந்திருந்தால் நம்ம எல்லாரையும் சத்துருவாகிய சாத்தான் நரகாக்கினையிலே கொண்டு போய் தள்ளி இருப்பார். ஆகையினால் ஆண்டவருடைய பிறப்பை இந்த பூமியில் அவர் வந்த நாளை நினைத்து அவரை மகிமைப்படுத்துவது நல்லது. இந்த நல்ல நாளிலும் கூட என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவீர்களா?
பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் சென்று சொல்லுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் சென்று சொல்லுவோம். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடி. எஸ் ஆண்டவரே, வானவர் புவி மானிட உம் புகழ் பாடிட, உம்மை துதிக்க, உம் மூலமாய் மீட்கப்பட, நரகாக்கினில் இருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து மனுக்குலத்தை மீட்க பாவ இருள் நிறைந்த உலகத்தில் உதித்த ஒளியாய்
வந்த எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல நேரத்துல உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? அவருடைய பிரசன்னம் கூடுகையில இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து, அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து ஆமென் ஆராதிக்கிற ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆராதனையில் கலந்திருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சமாதானத்தை, ஆமென், பூமிக்கு உலகத்திற்கு சமாதானத்தை உண்டாக்க வந்தவர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் குறைந்த கூடுகையில பலவிதமான வேதனைகளோடு பலவிதமான நெருக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் மேலே இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும். இந்த பண்டிகை நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மெய்யான சந்தோஷத்தை அருளுகிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நல்ல பண்டிகை நாளை ஒருவரும் துக்கத்தோடு ஆசரியாமல், ஒருவரும் வேதனையோடு ஆசரியாமல் எல்லாரையும் கர்த்தர் மகிழ்ச்சினால இப்பொழுதே திருப்திப்படுத்துவீராக, இப்பொழுதே திருப்திப்படுத்துவீராக. ஹalleluya. கர்த்தருடைய மகிமை இந்த கூடுகையில இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நல்ல ஆமென் பண்டிகையின் ஆராதனையின் குறியவர், ஆராதனையின் நாயகன், இந்த நிகழ்ச்சியின் நாயகன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு முறை இந்த பூமியில வந்து நமக்காக மரித்து உயிர்த்து மேன் பரலோகம் சென்றது மாத்திரமல்ல, மீண்டும் அவருக்காக பல பாடுகளோடு பல வேதனைகள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் விசுவாசத்தை காத்து, பரிசுத்தம் காத்து, பயபக்தியோடு அவருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும்படி மீண்டும் வரப்போகிறார். அந்த நல்ல தெய்வத்தை மீண்டும் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவேன். சேர்ந்து சொல்லுமா? ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் நீர், இந்த ஆராதனையின் நாயகன், ஆராதனை வேந்தனும் நீரே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை தொழுதிடுவே. சொல்லுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. சொல்லுவோமா? மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமை முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை நாயகன் நீரே,
ஆயுள் ஆயுள் முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக இந்த பூமியில வந்து இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்துல, இந்த இருள் நிறைந்த உலகத்துல அந்த மகிமையை கோடான கோடி தூத சேனைகள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த ராஜ்யத்தை விட்டு உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்த அந்த ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனு நீரே. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை. எஸ், உலகத்தின் கடைசி வரையும் முடிவு வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் என்று சொன்னான். அவர் நம்மை விட்டு செல்லவில்லை, நம்மை தனித்து விட்டு செல்லவில்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். இந்த ஆராதனையிலும் கூட அவர் நமக்கிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு எத்தனை பேர் இந்த ஆராதனையில இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே இறங்கி வருகிறார். ஒரு பலத்த கிரியை இப்பொழுதே செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பல வருடங்களாக நீங்கள் வடித்துக் கொண்டிருந்த உங்கள் கண்ணீருக்கு ஒரு தீர்வை இந்த நாளிலே அளிக்கும்படிக்கு அந்த அறையிலே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. மெய்யான சமாதானம், மெய்யான விடுதலை, மெய்யான சுகத்தை தருகிற தேவன் இப்பொழுதே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும், மரணத்தின் நேரத்தில் ஜீவனாயிரும். சொல்லுமா? இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும், மரணத்தின் நேரத்தில் ஜீவனாயிரும். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரும். என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். சேர்ந்து என் கூட சொல்லுவீங்களா? என் அருகில் இரும் என் இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரும். என் பக்கத்தில் இரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். சொல்லுமா? கண்ணீரின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் தாயாயிரும், நெருக்கத்தின் நேரத்தில் தந்தையாயிரும். கண்ணீரின் நேரத்தில் தாயாயிரும், நெருக்கத்தின் நேரத்தில் தந்தையாயிரும். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. மகிமை எல்லாமே. எஸ், தேவ பிரசன்னம். வாய்களை திறந்து சொல்வோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்க தானையா. எனக்கு எல்லாமே நீங்க தானையா. சத்தமா?
எனக்கு எல்லாமே நீங்க தான். வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya அல்லேலூயா ஹalலே. கடைசியா சத்தமாய் வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya அல்லேலூயா ஹalலே. ஒரு தடவை கூட சத்தமாய் வாய்களை திறந்து ஹalleluya. எஸ் ஹalleluya ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் அவருக்கு சாட்சிகளா இருங்கள் என்று சொன்னாரே. நம்ம எல்லாரையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் கொண்டு போய் ஆமென் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. இதை எண்ணி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த இந்த நல்ல விசேஷித்த உம்முடைய பிறப்பை நினைவு கூறும்படியாய் தந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆண்டவரே, ஊழியத்தை செய்கிற அன்பு தாசர்களை, உங்கள் குடும்பங்களை, இல்லை இணைந்து கரம் கோர்த்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருள வேண்டும். அவர்களை கர்த்தர் விசேஷமாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களை கர்த்தர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும். இன்னும் அநேகர் கிறிஸ்துவை அறியவும், இன்னும் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவனை நடத்தப்படவும், இன்னும் அநேகர் வெளிச்சத்திற்குள் கடந்து வருவதற்கு இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்தணும். ஆண்டவரே, உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலே எங்கள் அன்பு தகப்பன் எங்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்தருளி பெரிய காரியங்களை செய். தொடர்ந்துள்ள வேலைகள் எல்லாம் ஆசீர்வதித்து தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Thank you, Pastor. Thank you, Pastor Anand Israel. மிகவும் அருமையான வர்ஷிப், தேவ பிரசன்னத்தை நான் உணரக்கூடியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய அப்படி ஒரு ஃபீலிங்கே எனக்கு உருவானது. நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே பாஸ்டர் ஆனந்துடைய வர்ஷிப் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கொம்பும் விரி குழம்பும் உள்ள காலை எருதை பாக்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று. எது பிரியம் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை நான் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரங்களினால் நமஸ்கரிப்பேன் என்று. ஆவே, தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர். ஒன்ஸ் அகெயின் பாஸ்டர் இஸ்ராயல் Anand for the wonderful worship, and on behalf of Jesus Glory family, we bless you, Pastor. Now we have a message from Voice of God International, Pastor Edwin Werner, founder. But before that, Pastor Stephen from India is going to pray for the message. Pastor Stephen, over to you. Praise the Lord, Pastor. கேக்குதுங்களா? Yes, Pastor. Go ahead. கேக்குதுங்களா? Okay, okay. Jesus Glory family ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இயேசு ஆராதனை நாங்கள் கேட்க கிருபை செஞ்சீங்க. ஆண்டவரே, வேத வசன வேலையில நாங்கள் ஆண்டவரை கேட்க நீங்க தந்த தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள வார்த்தை இயேசுவை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தையை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, நாமத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் அனுபவிக்க அனுகிரகிச்சீங்க. ஆண்டவரே, வார்த்தையை கேட்டவர்களா நாங்கள் போய் விடாதபடிக்கு வார்த்தையை தெய்வமே பிரசங்கிக்கிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்தினவர் இந்த நாளில் உறுதிப்படுத்தின ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவை வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்க. மூடி மறைங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துலாமே ரத்தத்துக்குள்ள மூடி இயேசுவே உடைய ஊழியக்காரர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 1 கொரிந்தியர் 2 எழுதியிருக்கிறபடி வல்லமையோடும் இயேசுவே பரிசுத்த ஆவியின் துணையோடும் வார்த்தை ஊழியக்காரர்
வழியாய் வெளிப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு தேவையான விடுதலை, ஆரோக்கியம், ஆசீர்வாத, ஜெயத்தை எதிர்பார்க்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you. Thank you, Pastor Stephen. God bless you and your family. Once again, we welcome Pastor Edwin Werner, Voice of God Germany founder. Pastor, over to you. Thank you, Pastor. Thank you, Pastor. God bless. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களில் உலகம் எங்கிலும் அங்கே இந்த நாட்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நீங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் மத்திய கிழக்கு நாடுகள் இருந்தாலும் கூட அந்த இடங்களில் கூட கொண்டாடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்ராதா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த எப்ராதா என்றால் என்ன, அதனுடைய காரியம் என்ன, அந்த இடத்திலேதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று வேதத்திலிருந்து 2-3 காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த ஆதிகாமம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இருந்து 19வது வசனம் வரை வாசிக்கிற வேளையிலேயே அங்கேதான் இந்த நாட்களிலே ராகேல் அந்த இடத்திற்கு அருகிலேதான் இந்த நாட்களிலே பெஞ்சமினை இந்த நாட்களிலே அதாவது பெஞ்சமின் பிறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையிலே ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதும் அந்த எப்ராதா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு கிட்டேதான் அந்த இடத்திலே நடந்திருக்கிறதே அங்கே சரித்திரம் சொல்லுவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், பெஞ்சமின் யார், யோசேப்பு யார், அந்த வழியிலேதான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இந்த நாட்களிலே பிறந்து வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே ரூத்துவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வழியில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்துவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஒளிமுக வாசலிலே இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே இருக்கிற மனைவியும் கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்திலே எப்படியாக இருப்பாய், பாக்கியவானாய் இருப்பாய், பெத்லகேமிலே புகழ் பெற்றிருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அதுல 2 காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்ராத்தா என்று சொன்னால் பாக்கியம் என்பதை சொல்லப்படுகிறது. அப்பத்தின் வீடு என்பதை அங்கே அந்த இடத்திலே குறிக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2வதாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே புகழ், அதாவது பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற காரியம் புகழை குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேமிலே பிறந்தபடியாத்தான் உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் ஒரு புகழ் பெற்றவராய், ஒரு பிரசித்தி பெற்றவராய் இந்த நாட்களிலே விளங்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்க உலகத்திலே எந்த தீவிலையும் இந்த நாட்களை போய் பாருங்கள், இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த இடத்திலும் அவர் புகழ் பெற்றவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒவ்வொரு வீட்டிலே நன்மை பெருகும், கிருபை பெருகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் கூட இன்றைக்கு நன்மையினால் நிரப்பப்படுகிறோம், அவருடைய கிருபையினால் நிரப்பப்படுகிறோம். அவருடைய கிருபை நம்மை இந்த நாட்களிலே நடத்தி வருகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 132ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார் எப்படி என்றால், இதோ நான் எப்ராத்திலே அதன் செய்திகளை கேட்டு வானத்தின் வெளிகளிலே அதை கண்டோம் என்று சொல்லி நாட்கள் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தாவீது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஏற்கனவே ஒரு வெளிப்பாட்டை இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்து இருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் லூக்கா சுவிசேஷத்திலேயோ மத்தேலே வாசிக்கிற வேளையிலே அங்கே பார்க்கிறோம். அங்கே தேவ தூதர்கள் இந்த நாட்களிலே வந்து சொல்லுகிறார்கள் மேய்ப்பர்களுக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ன இடத்திலே பிறந்திருக்கிறார்
என்று சொல்லுகிற வேளையிலே அவர்கள் அந்த இடத்திலே சென்று அவரை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த ஆண்டவருடைய பிறப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கு இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் பிறக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலே இந்த நாட்களே பிறப்பாரா இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறும், அவருடைய குடும்பம் மாறும், அவருடைய சூழ்நிலைகள் மாறும், அவருடைய நிலைப்பாடுகள் மாறும், அவருடைய சர்வத்தில் உள்ள பலவீனங்கள் இந்த நாட்களே மாறும். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மண்டையிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களே வருகிற வேளையிலே, இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானம், பிரசன்னம் இந்த நாட்களே உண்டாகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஐஸ்வர்யம் வரும், பணம் வரும். அதை குறித்து நான் சொல்லவில்லை. என்னுடைய அனுபவத்திலே இந்த நாட்களை நான் சொல்லுகிற காரியம், என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இந்த நாட்களே நான் என்றைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு தெய்வீக சமாதானத்தோடு இந்த நாட்களை நான் நடந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய, எதை குறித்தும் நாளை குறித்து இந்த நாட்களை நான் கவலைப்படுகிற மனுஷன் அல்ல. நாளை இன்றைக்கு வருகிற காரியத்தை குறித்து கவலைப்படுகிற மனுஷன் அல்ல. ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கும் இந்த நாட்களிலே என்னோடு கூட இருந்து நாட்களிலே என்னை இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயா 58:11 சொல்லப்படுகிறது, கர்த்தர் நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்போலை நிலமுள்ளதாக நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் மாற்றுவார் என்று சொல்லுகிற அந்த ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் இன்று வரைக்கும் இந்த நாட்களை நடத்தி வருகிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்ராத் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய அப்பத்தின் வீடாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே நாங்கள் அவரை இந்த நாட்களை பாருங்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை கொண்டாடுகிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. நாங்கள் இன்றைக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவதூதர்கள் யாருக்கு வந்து சொன்னார்கள்? மேய்ப்பர்களுக்கு போய் அந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே பாருங்கள் விரைந்து சென்று பாருங்கள் என்ன செய்தார்கள். அங்கே இப்படியாக இன்னிடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்கள் பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த அநேக மேய்ப்பர்கள் அந்த இடத்திலே கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மீது இருக்கிறது, அவர் அதாவது சமாதான பிரபு, நித்திய பிதா என்று சொல்லி இந்த நாட்களை அவருக்கு அநேக பெயர்களை அந்த இடத்திலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஏசாயாவுக்கும் மீகாவுக்கும் இடையிலே இருக்கிற இடைப்பட்ட காலங்கள் எத்தனை ஆண்டுகள், வித்தியாசமான கோணத்திலே என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தி இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். யோவான் 3:14 பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இந்த நாட்கள்ல என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் இவ்வளவாய் நம்மேலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு துன்மார்க்கனா இருக்கலாம், அல்ல இந்த நாட்களில் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், அல்ல இந்த நாட்களில் பெரிய பிரச்சனை கொடுக்கிற அதாவது எப்படியான ஒரு அசுத்தமான மனுஷனா இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்காக கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவனுக்காக இன்றைக்கு மரித்தார். இன்றைக்கு பாருங்கள், நீதிமானை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரவில்லை, பாவிகளை நேசிக்கும்படியாகவும் பாவிகளை அழைக்கும்படியாகவும் பாவிகளை விடுதலையாக்கும்படியாகவும் மரணத்தின் இருளிலே நடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாகவும் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி ஒரு சிறிய செய்தியா இருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், எல்லா இடத்திலையும் பாருங்கள் செலிப்ரேஷன் என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், 7 காரியங்களை செய்து நாங்கள் காரியங்கள் செய்கிறோம். ஆனால் என்னதான் நடந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த நாட்களிலே அறிவிக்கப்படுவது மிகவும் மேன்மையாயிருக்கும். கர்த்தர் தானே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த இடத்திலே இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப தம்பிக்காக ஜெபிக்கிறேன், வாலிப தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய உதடுகளை திறந்து
தொடர்ந்து இந்த நாட்களிலாவது அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவருடைய வருகை சமீபம், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தியத்தை சொல்லும்படியாக அவருடைய உதடுகளிலே உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஜனங்கள் சத்தியத்தை அறியட்டும், சத்தியத்தை அறிந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக உம்முடைய கருத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது படினால் இந்த நாட்களிலே இந்த எச்சரிப்பின் செய்திகளை கேட்டு இந்த நாட்களிலே ஜனங்கள் மனம் திரும்ப அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அருமையான தேவ செய்தி தேவதாசனும் கூடாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்யும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் சாங் கூட கடந்து சொல்லும். We have a sister Divya from Sri Lanka. She is going to do the Thanksgiving song. Sister Divya, over to you. Praise. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். Thank you, Sister Divya. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வாதிப்பாராக. We have final blessing prayers
from the man of God, Pastor Benny, Pastor Benny from India, is going to do the final blessing prayers. Pastor, over to you. Praise the Lord. Praise the Lord. எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த ஆராதனையும் விசேடமாக அதற்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான ஆராதனை, அருமையான செய்தி எல்லாவற்றையும் நாம் கேட்டோம். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொரு மீதும் தங்கும்படியாக அவரை நோக்கி பார்ப்போமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஒரு மணி ஆற்றல் அதையும் கடந்து ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் அருமையாக ஆராதிக்கும். உம்முடைய வார்த்தை ஒருவேளை சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவரே, அருமையான வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நீர் எங்களோடு கூட கதைத்தபடியால் நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களில் இந்த பூமியில் அவதரித்ததற்கு காரணம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம், மாப்பிரியம் உண்டாக்கத்தக்கதாக இந்த நாட்கள் அன்பின் நாட்கள். It is a season of love, Lord, that we could express our love in different ways, oh God. I just want to say thank you for, Lord, not just coming to this world, but being born in us, oh God. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க பிறந்திருக்கீங்க. வெறும் இந்த பூமியில அவதரித்தது மாத்திரமல்ல, எங்கள் உள்ளத்திலே ரட்சிப்பை, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து அந்த நித்திய மகிழ்ச்சி. பாஸ்டர் அவர்களும் செய்தியிலே அந்த காரியத்தை சொன்னார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். A son was given. A child was born, but a son was given. அதற்காக நன்றி செலுத்தினோம். அந்த 5 நாமங்கள் எல்லாவற்றையும் அடக்கி விடுகின்றது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற வண்ணமாக நீங்க எங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த அருமையான நாட்களிலே இருப்பீராக. இன்னொரு 10 நாட்களிலே நாங்கள் இந்த வருடத்தை கடந்து 2026 வருடத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கும் எங்களுக்கு உங்களுடைய கிருபை தேவைப்பா. பாஸ்டர் ஆண்ட்ரஸ் அவர்கள் இந்த அருமையான கூட்டத்தை அழகாக ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிஸ் வாயிலாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் ஆண்டவரே, ஜெர்மனியிலிருந்து வாய்ஸ் ஆஃப் காட் அருமையாக செய்தி கொடுத்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் இந்த ஊழியத்தோடு கூட பங்காக இருக்கிறபடியால் நன்றி. இந்த நிகழ்வை அருமையாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி கொண்டிருக்கிற நித்தியம் டிவிக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் எஃப்எம்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம், யாபேஸ் எல்லையை ஆசீர்வதித்த தேவன், ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை எதிர்நோக்கி இந்த 2025 எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த 10 நாட்களிலே அதை நீங்க செய்தருளி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவரே வேத வாசிப்பை ஆண்டவரே செய்த, ஆங்கிலத்தில் செய்த, தமிழில் செய்த, ஆராதனை நடத்தின ஆண்டவரே, ஆங்கில ஆராதனை, தமிழ் ஆராதனை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்தபடியால் நன்றி. விசேடமாக எங்களோடு கூட நீங்க உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசையா கூட பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிஸையும் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. Amen. 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 Thank you very much, Pastor Benny. God bless you and your family. Thank you for your support. Once again, I thank you, everyone. And before we do the final closing, what is the message we got today? Like, let the light of Christmas come in tonight. You ask me how? The 3 things. You, first of all, you repent. How? What is repent means? Repentant. You change your lifestyle. You change. The second thing is, by faith, accept Jesus or receive Jesus Christ is the only Savior and the Lord. The third thing is, be his disciple.
So take the cross and follow him. That is the final message. So we all conclude. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you. Merry Christmas to you. Thank you. Thank you. God bless you.